ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட்ஸ் மிஸ்ட்ரி. வழக்கம் போல இன்னைக்கு நம்ம சேனல்ல செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது இந்த உலகத்தில் நிகழ்ந்த பயங்கர சுவாரஸ்யமான விஷயங்கள் அண்ட் நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிராத பல விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு விஷயத்தை கேட்டா நீங்களே பயங்கரமா ஆச்சரியப்படுவீங்க. நம்ம உடம்புல இருக்கிற ஒட்டுமொத்த எலும்புகள்ல 1/4 ஆஃப் எலும்பு, அதாவது குவார்டர் ஆஃப் எலும்பு எங்க இருக்கு தெரியுமா? நம்மளோட பாதங்கள்ல தான் இருக்கு. இதை கேட்கறப்ப உங்களால நம்ப முடியாது. நம்மளோட 2 பாதங்களையுமே ஒவ்வொரு பாதத்திலையும் கிட்டத்தட்ட 26 எலும்புகள் இருக்கு. அதாவது டோட்டலா பாத்தீங்கன்னா 2 பாதத்துல சேர்த்து 52 எலும்புகள் இருக்கு. ஆனா நம்ம உடம்புல ஒட்டு மொத்தமாவே 206 எலும்புகள் தான் இருக்கான். சோ 1/4 ஆஃப் எலும்பு நம்ம 2 பாதங்கள்ல தான் இருக்கு. இதற்கான ரீசன் இருக்காம். நம்ம உடம்போட ஒட்டுமொத்த வெயிட்டையும் தாங்குற ஒரே இடம் அப்படின்னா அது நம்ம கால்கள் தானே. சோ அந்த கால் ஸ்ட்ராங்கா இருந்தா தானே நம்ம உடம்போட வெயிட்டை தாங்க முடியும். அதுக்காக தான் 1/4 ஆஃப் எலும்பு அந்த இடத்துல தான் இருக்கு. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? பிளாஸ்டிக் பேக் தான் என்விரான்மெண்டலுக்கு பயங்கரமான கெடுதலை விளைவிச்சிட்டு இருக்கு. பேப்பர் பேக் என்விரான்மெண்ட்டுக்கு பயங்கர சேஃபான ஒண்ணு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா உண்மையை சொல்லணும்னா பிளாஸ்டிக் பேக் எவ்வளவு பொல்யூஷனை கிரியேட் பண்ணுதோ அதுக்கு ஈக்குவலான பொல்யூஷனை பேப்பர் பேக்கும் கிரியேட் பண்ணுது. அது எப்படா அப்படின்னு நீங்க ஆச்சரியமா கேட்கலாம். பிளாஸ்டிக் பேக் கூட நம்ம யூஸ் பண்ணி கீழே போட்டதுக்கு அப்புறம் தான் மக்காமே பல வருஷம் இருந்து பொல்யூஷனை கிரியேட் பண்ணும். ஆனா பேப்பர் பேக் அப்படி கிடையாது. உருவாக்கும் போதே பொல்யூஷனை கிரியேட் பண்ணிட்டு தான் உருவாக்கும். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா பிளாஸ்டிக் பேக்கை உருவாக்கும் போது ஏற்படுற பொல்யூஷனை விட பேப்பர் பேக்கை உருவாக்கும் போது கிட்டத்தட்ட 70 மடங்கு அதிகமான பொல்யூஷன் உருவாகுதான். இதை சும்மா ஒண்ணு சொல்லலைங்க, ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சா சொல்லிருக்காங்க. இருந்தாலும் பிளாஸ்டிக் பேக் மக்கறதுக்கு 400 இருந்து 1000 வருஷம் ஆகுறதுனால அதோட கம்பேர் பண்றப்ப பேப்பர் பேக் பெஸ்ட்னு அதை நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? வாவ், ஸ்வீடன் நாட்டுல இருக்கிற இந்த ஒரு விஷயம் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாம் பிளட் டொனேட் பண்ணா ஒரு சர்டிபிகேட் அண்ட் பழங்கள் கொடுத்து அனுப்பிட்டுருவாங்களே. ஆனா ஸ்வீடன் நாட்டுல எக்ஸ்ட்ரா போன் நம்பரும் சேர்த்து வாங்கி வச்சுக்கிருவாங்களாம். அது மட்டும் கிடையாது, எந்த டைம்ல நம்ம கொடுக்குற அந்த ஒரு பிளட்டை யாராச்சும் ஒருத்தருக்கு கொடுத்து அது யூஸ் ஆயிருச்சோ அந்த டைம்ல அந்த பிளட் டொனேட் பண்ணாரு பாத்தீங்களா, அவருக்கு ஒரு மெசேஜ் வருமா, உங்களோட பிளட்டை நாங்க யூஸ் பண்ணிட்டோம், நீங்க டொனேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ மெசேஜ் வருமா. நீங்களே சொல்லுங்களேன், நீங்க ஒரு விஷயத்தை கொடுத்து அந்த ஒரு விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு பயனடைஞ்சிருச்சுன்ற ஒரு மெசேஜ் வந்தா அதை விட செம்மையான ஃபீலிங் வேற என்ன இருக்க முடியும்? இந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ்னாலேயே 2012க்கு அப்புறம் ஸ்வீடன் நாட்டுல பிளட் டொனேட் பண்றவங்களோட எண்ணிக்கை 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆச்சாம். இந்த ஒரு மெசேஜை நம்ம நாட்டுல இன்ட்ரோடியூஸ் பண்ணா நம்ம நாட்டிலையும் பிளட் டொனர்ஸோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆக தானே செய்யும். இது வரைக்கும் ஸ்பேஸ்ல போய் வாழ்றதுதான் கஷ்டம்னு நினைச்சிருக்கோம். ஆனா ஸ்பேஸ்ல போய் பேசுறதே கஷ்டம்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஆஸ்ட்ரோனட் போறாருன்னா அவருக்கு கண்டிப்பா ரஷ்யன் மொழி தெரிஞ்சிருக்கணும். உலகத்திலே ரொம்ப கஷ்டமான விஷயம் ரஷ்யன் லாங்குவேஜை கத்துக்கிறது தான். இதுல என்ன கஷ்டம் இருக்குன்னு நீங்க கேட்கலாம். ஆனா இங்க கஷ்டமான விஷயமே ரஷ்யன் லாங்குவேஜ் தான். ஏன்னா உலகத்துல இருக்க மற்ற மொழிகளான பிரெஞ்சு, டச்சு, ஸ்பானிஷ் அந்த மாதிரியான மொழிகளை கூட ஈஸியா கத்துக்கலாம். ஆனா ரஷ்யன் லாங்குவேஜை கத்துக்கணும்னா இதை விட பல மடங்கு டைம் எடுக்குமா. ஏன் இந்த மொழியை கத்துக்கிட்ட ஆஸ்ட்ரோனாட்ஸே என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய ட்ரைனிங் பீரியட்லயே பயங்கர மோசமான பீரியட்னா இந்த ரஷ்யன் லாங்குவேஜை கத்துக்கிட்ட இந்த பீரியட் தான் சொல்றாங்க. இந்த ரஷ்யன் லாங்குவேஜை கத்துக்கிறதுக்காகவே 1100 hours ஆஃப் கிளாஸே ஆஸ்ட்ரோனாட்ஸ்க்கு நடக்குமா. அப்படின்னா இந்த லாங்குவேஜை கத்துக்கிறது எவ்வளவு டிஃபிகல்ட்டியா இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா சன்கிளாஸ் போட்டிருப்பீங்க. போடலாட்டியும் அந்த சன்கிளாஸை பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த சன்கிளாஸை மேக்ஸிமம் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ஒன்னு நம்ம வெளியே ஸ்டைலா போட்டு போறதுக்காக யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டினா மேல இருந்து வர சன் லைட் நம்ம கண்ணுக்குள்ள போகாம இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம், அவ்வளவுதானே. ஆனா இந்த சன்கிளாஸை முதல்ல எங்க கண்டுபிடிச்சாங்க, எந்த ஒரு ரீசனுக்காக கண்டுபிடிச்சாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? இந்த ஒரு சன்கிளாஸ் இனிஷியலா கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக தான் கண்டுபிடிச்சாங்களாம். அதுவும் எதுக்கு தெரியுமா? ஜட்ஜஸ் விக்டிம் கிட்ட கேள்வி கேட்கிறப்ப ஜட்ஜஸோட எமோஷன் வெளியே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காகவே கண்ணை மறைக்கிறதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த சன்கிளாஸ். அதுவும் இதை எப்ப கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டிலே கண்டுபிடிச்சிருக்காங்க. கேட்கிறப்ப பயங்கர அமேசிங்கா இருக்குல்ல? சரி வாங்க அடுத்த விஷயத்துக்கு போலாம். நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த மாதிரியான இன்சிடென்ட்லாம் நிறைய பார்த்திருப்பீங்க. அதாவது ஒரு பாலை வாங்கிட்டு அதுக்குள்ள டீ பேக்கை முக்கி சாப்பிடுவாங்க பாத்தீங்களா? அந்த டீ பேக்கை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக உட்காந்துலாம் கண்டுபிடிக்கல, ஆக்சிடென்டலா கண்டுபிடிச்சாங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? 1908 வருஷம் நியூயார்க்ல இருக்க தாமஸ் சுல்லிவன் அப்படின்ற டீ மர்ச்சன்ட் அவருடைய கிளையண்ட்டுக்கு டீ இலையை வச்சு அனுப்புறதுக்காக பொருளை தேடிட்டு இருக்காரு. அப்ப அவருடைய கையில சின்ன ஒரு சில்கன் பேக் கிடைச்சிருக்கு. சரி இந்த பேக்ல டீ இலையை போட்டு அனுப்பிடலாம்னு சொல்லிட்டு அந்த பேக்ல டீ இலையை போட்டு அவருடைய கிளையண்ட்டுக்கும் அனுப்பி விட்டுறாரு. அதை ரிசீவ் பண்ண அவருடைய கிளையண்ட், ஆகா இது என்ன புது மாடலா இருக்கே அப்படின்னு அந்த பேக்கோடைய பால்குள்ள முக்கி அதை எடுத்து குடிக்கவும் செய்யறாரு. பார்த்தா அதோட டேஸ்ட் நார்மலை விட வேற லெவல்ல இருக்கு. உடனே சுல்லிவானுக்கு கால் பண்ணி, சார் நீங்க அனுப்பின டீ மாடல் செம்ம சார், வேற லெவல்ல இருக்கு சார் அப்படின்னு சொல்ல, ஆனா சுல்லிவானுக்கு ஒன்னும் புரியாம நான் என்ன புது மாடல் அனுப்புறேன்னு அவர்கிட்ட கேட்க, அதான் சார் அந்த பேக்குள்ள இலையை போட்டு அனுப்புனீங்களே அந்த பேக்கோடய முக்கி குடிக்கும்போது செம்ம டேஸ்டா இருக்கு சார் சொல்ல, பரவாயில்லையா அந்த டீ பேக்கோட குடிச்சா செம்ம டேஸ்டா இருக்குமோன்னு சொல்லி அவரும் ட்ரை பண்ணி பார்க்க அதுவும் செம்ம டேஸ்டா இருக்க. அதுக்கப்புறம் அதையே அப்படியே பிசினஸாவும் மாத்தி விட்டாரு. என்ன அப்ப யூஸ் பண்ண சில்கன் பேக் மட்டும் சேஞ்ச் ஆகி இப்ப பேப்பர் பேக்கா மாறிடுச்சு. அவ்வளவுதான் வித்தியாசம்.
ஓ மை காட், உங்கள யாருக்காச்சும் இங்கிலாந்துக்கு போற சான்ஸ் கிடைச்சு சப்போஸ் உங்களுக்கு அன்னப்பறவை ரொம்ப பிடிக்குது அப்படின்றதுக்காக அந்த அன்னப்பறவையும் கூடயே கூட்டிட்டு இங்கிலாந்துக்கு மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்க இங்கிலாந்துக்குள்ள ஸ்வானை கூட்டிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்வானை நீங்க எவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருந்தாலும் சரி அந்த ஸ்வான் அந்த இங்கிலாந்துல இருக்கிற குயின் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு சொந்தமாயிருமா. ஏன்னா இங்கிலாந்தோட லா படி இங்கிலாந்துக்குள்ள இருக்கிற எல்லா அன்னப்பறவையுமே இங்கிலாந்து குயினுக்கு சொந்தமானதாம். அது புதுசா வந்தாலும் சரி பழசா இருந்தாலும் சரி இல்லாட்டினா வேற ஒரு இடத்துல இருந்து பறந்து உள்ள வந்தாலும் சரி அது எல்லாமே அவங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு எழுதியே வச்சிருக்காங்கன்னா பாத்துக்கங்களேன். கேக்குறப்ப வியடா இருக்குல்ல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா நிலால யாரு காலை வச்சான்றது தெரிஞ்சிருக்கும். அதாவது நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் பண்ண பயணம் அதாவது அப்போலோ 11ஓட பயணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பயணத்துக்கு முன்னாடி அந்த பயணத்தை மேற்கொண்ட யாருமே லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுக்கவே இல்லையாம். அதாவது ஒன்ஸ் அவங்க மூணுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆக முடியல அப்படின்னா அவங்க ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை போடவே இல்லையாம். அதுக்கான ரீசன் என்ன தெரியுமா, அவங்க போறதுக்கு முன்னாடி லைஃப் இன்சூரன்ஸ் தான் போடலே தவிர அவங்க எல்லாருமே தன்னோட குடும்பத்துல 100 கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போனாங்களாம். அதாவது சிக்னேச்சர் இன்சூரன்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துட்டு போனாங்களாம். சப்போஸ் அவங்க 3ல இருந்து ரிட்டர்ன் ஆகல அப்படின்னா அந்த சிக்னேச்சர்ஸை ஏலம் விட்டு அதுல இருந்து வர்ற காசை வச்சு அந்த ஃபேமிலி வாழ்ந்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் 100 சிக்னேச்சர் போட்டு கொடுத்துட்டு போனாங்களாம். கேக்குறப்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. ஆனா நல்ல விதமா அவங்க 3ல இருந்து மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி வந்துட்டாங்க. சோ அந்த ஒரு சிக்னேச்சருக்கு வேலை இல்ல. இருந்தாலும் அவங்க 3ல இருந்து எடுத்து வந்த போட்டோஸ் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த போட்டோஸை மட்டுமே கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்திலே $30,000 ஏலம் விட்டாங்களாம். வாவ், கேக்குறப்ப பயங்கரமா இருக்குல்ல. வாவ், இந்த ஒரு வேடை நான் இந்த ஒரு ஃபேக்டை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களும் சொல்வீங்க. ஏன்னா வானத்துல இருக்கிற மேகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மேகத்தோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. என்னடா அதுவே லேசா இருக்கு, அதுல என்னடா வெயிட் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். ஆனா அதோட வெயிட் கிட்டத்தட்ட 1.1 மில்லியன் பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடேங்கப்பா, கேக்குறப்ப ஹார்ட் அட்டாக் வருதுல. அப்புறம் எப்படி இவ்வளவு வெயிட்டா இருந்துட்டு மேல மதக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதுக்கான ரீசன் இருக்கு. ஏன்னா அந்த ஒரு மேகத்தை விட அதுக்கு கீழே இருக்கிற காற்றோட வெயிட் இன்னும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமா இருக்காம். அதனாலதான் அந்த மேகங்கள் மிதக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. வாவ், இந்த ஒரு விஷயம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு தான் சொல்லியானோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா ஒலிம்பிக் பிளாக பார்த்திருப்பீங்க. சப்போஸ் பார்க்கலன்னா நாங்களே காமிக்கிறோம், நீங்களே பாத்துக்கோங்க. இதுல என்னடா அதிசயம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். கண்டிப்பா இருக்கு. இந்த ஒலிம்பிக் பிளாக்ல இருக்கிற 6 கலர், அதாவது பிளாகோட ஒயிட் கலர் அண்ட் முன்னாடி இருக்கிற 5 ரிங்கோட கலர் இருக்கு பாத்தீங்களா, இந்த 5 கலர்ல தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டோட பிளாகோட கலரும் அடங்கி இருக்குமாம். இதுல இல்லாத கலர்ல எந்த நாட்டோட பிளாகும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. கேக்குறப்ப பயங்கர அமேசிங்கா இருக்குல்ல. இது மட்டும் கிடையாது, இதுல இருக்கிற 5 ரிங்குக்கான ரீசன் இருக்காம். இந்த 5 ரிங்கும் இந்த உலகத்துல இருக்கிற 5 கண்டங்களை குறிக்குது. அதுவும் அந்த 5 ரிங்கு கம்பைன்ட் ஆயிருக்கு இல்லையா, அதுக்கு ரீசன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கண்டங்களுமே ஒன்றிணைந்து ஒன்னா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒலிம்பிக் கேமையை நடத்தி அந்த டைம்ல எல்லாருமே ஒன்றிணைக்கிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி பிளாகையே டிசைன் பண்ணிருக்காங்களாம். அதுவும் இந்த பிளாக 19th செஞ்சுரியோட ஸ்டார்டிங்ல டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்றதா அதிசயமான ஒரு விஷயமாவே இருக்கு இல்லையா. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க சின்ன பையனா இருந்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேக்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்த ஃபேக்ட்டுக்கான டைம்ல நான் கீழே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாத்துங்க. ஓகேவா. ஏன்னா வெப்சைட்ஸ்ல பான் வெப்சைட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது அடல்ட் வெப்சைட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை காட்டிலும் ஆன்மீக வெப்சைட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது ரிலிஜியஸ் வெப்சைட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுலதான் அளவுக்கு அதிகமான வைரஸ் இருக்காம், அதாவது மால்வேர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான ரீசன் இருக்காம். ஏன்னா அடல்ட் வெப்சைட் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டா இருக்கிறதுனால அதுல வைரஸ் இருந்தா சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாட்டினா ரெகுலரா ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்கிற மெம்பர்ஸோட ட்ரஸ்ட்டை இழக்கிற மாதிரி ஆயிரும் இல்லையா. அதனாலேயே பான் வெப்சைட்ஸை ஹேண்டில் பண்ற எல்லாருமே பயங்கர செக்யூர்டா தான் பான் வெப்சைட் வச்சிருப்பாங்களாம். ஆனா ஆன்மீக வெப்சைட்ல அந்த அளவுக்கு செக்யூரிட்டி மெயின்டைன் பண்ண மாட்டாங்க இல்லையா. அதனாலேயே அதுல மால்வேர் அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை சும்மா சொல்லல, எல்லா வெப்சைட்ஸுமே அனலைஸ் பண்ணி பார்த்ததுல ரிலிஜியஸ் வெப்சைட்ஸ்ல ஆவரேஜாவே 155 மால்வேர்ஸ் இருந்துச்சாம். ஆனா பான் வெப்சைட்ஸ்ல வெறும் 25 மால்வேர்ஸ் மட்டும் தான் இருந்துச்சாம். கேக்குறப்பே கொஞ்சம் ரொம்பவே வினோதமா இருக்குல்ல. சரி வாங்க அடுத்த விஷயத்துக்கு போலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா ரெயின்போ பார்த்திருப்பீங்க. ஆனா யாராச்சும் மூன் போ பாத்திருக்கீங்களா? அது என்னடா மூன் போ அப்படின்னு கேக்குறீங்களா? மழை பெஞ்சிட்டு இருக்கப்ப சன் இருந்து அதுல இருந்து வந்தா அதுக்கு பேரு ரெயின்போ. அதே இது நைட் டைம்ல சன் இல்லாதப்ப மூன் இருக்கப்ப அந்த ஒரு வானவில் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் மூன் போ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த மூன் போ அவ்வளவு சாதாரணமாலாம் வரதா. எந்த ஒரு நாள் ஒரு முழு பௌர்ணமி இருந்து அந்த முழு பௌர்ணமி இருக்கிற அந்த ஒரு டைம்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல பயங்கரமா அருவி பொழுந்து இல்லாட்டினா பயங்கரமா பனிமூட்டம் இருக்குதோ அந்த இடத்துல தான் மூன் போ வருமாம். ஏன்னா மூன்ல இருந்து வர அந்த ஒரு லைட் தண்ணி மேல விழுந்து ஒளி சிதறல் நடந்தால் மட்டும்தான் மூன் போ அப்படின்ற ஒண்ணு கிரியேட் ஆகும். இதை பார்க்கறது ரேர் தான். சப்போஸ் பார்க்க முடிந்தால் உங்களை விட அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. ஓகேவா. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே எலக்ட்ரிக் சேர்னா என்னன்னு தெரியணும்னு நான் நம்புறேன். சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா அதுக்குரிய பதிலை நானே சொல்லிடுறேன். இது வேற எதுவும் கிடையாது. பழங்காலத்துல தப்பு செஞ்சவங்களை கொல்றதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட சேர் தான் எலக்ட்ரிக் சேர். இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமே இந்த எலக்ட்ரிக் சேரை கண்டுபிடிச்சது சயின்டிஸ்ட்லாம் கிடையாதுங்க, ஒரு டென்டிஸ்ட். அதுவும் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியுமா? 1881ல ஆல்ஃபிரட் சவுத்விக்ன்ற சயின்டிஸ்ட் ஒரு இன்சிடென்ட்ட பாக்குறாரு. நல்லா சரக்கடிச்சிட்டு வந்த ஒரு மனுஷன் எலக்ட்ரிக் ஜெனரேட்டரை தொடும்போது டக்குன்னு இறந்து போயிட்டாரு. இதை பார்த்த ஆல்ஃபிரட் சவுத்விக்ன்ற டென்டிஸ்ட்னா பயங்கர ஆச்சரியம். என்னடா மனுஷன் தூக்கு போட்டா கூட கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சாவான், ஆனா கரண்ட் அடிச்சா டப்பு நாடா செத்து போவான் அப்படின்னு யோசிச்சுதான் இந்த எலக்ட்ரிக் சேரை கண்டுபிடிச்சாரு. சோ இந்த உலகத்துல காட்டன் கேண்டி மட்டும் கிடையாது, எலக்ட்ரிக் சேரை கண்டுபிடிச்சதும் ஒரு டென்டிஸ்ட் தான். வா, இந்த ஒரு விஷயம் உண்மையிலேயே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு தான் சொல்லியானோ.
நீங்களே யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருளை ஒரு நாள் தொலைச்சிட்டீங்க. அப்படி தொலைஞ்ச பொருளை தேடி தேடி பயங்கரமா அலைஞ்சிருக்கீங்க. ஆனா அலையிறப்பெல்லாம் அது கிடைக்கல. ஆனா திடீர்னு ஒரு நாள் யதார்த்தமா அதே பொருள் உங்களை தேடி வந்தா எப்படி இருக்கும்? உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும்ல. அந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் தான் ஸ்வீடன் நாட்டுல நிகழ்ந்திருக்கு. ஸ்வீடன் நாட்டுல இருக்கிற ஒரு பெண்மணி 1995 வருஷம் கிறிஸ்துமஸ் டே அன்னைக்கு பயங்கர குசியா சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. சமைக்கிறப்ப அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கையை பாக்குறப்பதான் தெரிஞ்சுச்சான் அவங்க விரல்ல இருந்த மோதிரத்தை காணோம் அப்படின்றது. இதை பார்த்த உடனே செம்ம சாக்காகி எங்கடா என் மோதிரம் எங்க போச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வீடு, கார்டன், கிச்சன் சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே அலசி ஆராய்ஞ்சிட்டாங்க. ஆனா அந்த மோதிரம் அப்ப கிடைக்கவே இல்லையா. சரி போனதான் சொல்லிட்டு பயங்கர சடாய் அந்த மோதிரத்தை அப்படியே மறந்துட்டாங்களாம். இப்படியே வருடங்கள் ஓடி 16 வருடங்கள் கடக்குது. 16 வருஷம் கழிச்சு தன்னோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கார்டன்ல போட்டிருந்த கேரட் அறுவடை பண்ணிட்டு வர்றப்பதான் அதுல இருந்த ஒரு கேரட்ல ஏதோ ஒண்ணு பயங்கரமா மின்றதை பாத்துருக்காங்க. என்னடா மின்னுதுன்னு சொல்லிட்டு அந்த கேரட் எடுத்து பாக்குறப்பதான் தெரிஞ்சிச்சு அதுல தங்க மோதிரம் இருக்குன்றது. இனிஷியலா அந்த மோதிரத்தை பாக்குறப்ப அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகவே இல்ல. யாரோட மோதிரம் இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு தான் சாக்கா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நல்லா அந்த மோதிரத்தை ஒத்து பாக்குறப்பதான் தெரிஞ்சிச்சா இது நம்ம 16 வருஷத்துக்கு முன்னாடி தொலைச்ச அந்த கிறிஸ்துமஸ் மோதிரம் அப்படின்றது. அந்த டைம்ல உங்க ஃபீலிங் எப்படி இருந்திருக்குன்னு நீங்களே இமேஜின் பண்ணிக்கங்க. ஓகேவா? இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்குமே பபிள் ராப்னா என்னன்னு தெரியும்னு நம்புறேன். சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா நம்ம வீட்டுக்கெல்லாம் பேக்கேஜிங் வரும் பாத்தீங்களா, அந்த பேக்கேஜிங்கை சுத்தி சின்ன சின்ன பபுள் மாதிரியான ஒரு பேப்பர் இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் பபுள் ராப். இந்த பபுள் ராப்பை முத எதுக்கு கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? வால்பேப்பருக்காக கண்டுபிடிச்சாங்களாம். வருஷங்கள் ஓட ஓட ஏன் இந்த பபுள் ராப்பை நம்ம பேக்கேஜிங்க்கு யூஸ் பண்ணி பார்க்க கூடாதுன்னு சொல்லி ட்ரை பண்ண, அதுவும் பேக்கேஜிங் பண்ண பொருளை பயங்கரமா ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு. உடனே இந்த ஐடியாவை எடுத்துட்டு போய் IBM கம்பெனிட்ட சொல்ல அவங்களுக்கு இது பிடிச்சு போக அப்புறம் என்ன கம்பெனி பிளாஸ்ட் தான். நீங்களே இப்ப பார்த்தா தெரியும் இந்த ஒரு பபுள் ராப் சுத்தாம இப்ப எந்த ஒரு பொருளுமே நம்ம வீட்டுக்கு வராது. அதுதான் இதோட சக்சஸே. அடேங்கப்பா, வானம் படத்துல நம்ம சிம்பு ஒரே ஒரு நாள் நைட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற ஃபீஸை கேட்டு பயங்கரமா மிரண்டு போவார்ல. ஆனா அதே மாதிரி அதை விட பன்மடங்கு பயங்கரமா இருக்கிற ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல 1 வீக் தங்குறதுக்கான கம்ப்ளீட் அகாமடேஷனை ஃப்ரீயா கொடுத்து, அதுவும் ஷூட்டிங் ரூமை கொடுத்து அதுல நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த 1 வீக்குக்கான சாப்பாடு செலவு எல்லாமே எங்களோடது. அங்க இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல இருந்து ஸ்பா வரைக்கும் எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஆஃபர் பண்ணா எப்படி இருக்கும்? இதெல்லாம் பாசிபிளே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆனா நியூ ஆர்லியன்ஸ்ல இருக்கிற தி ரூசிவெல்ட் அப்படின்ற ஒரு ஹோட்டல்ல இந்த ஒரு ஆஃபரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதுவும் அவங்களோட 125th ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ற விதமா தான் இந்த ஒரு ஆஃபரை கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு ஆஃபரை யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்குன்னு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அவங்க வச்சிருந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அந்த ஹோட்டல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹோட்டல்ல திருட்டு போன ஏதாச்சும் ஒரு பொருளை நீங்க திருப்பி கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 வீக்குக்கான எல்லா அகாமடேஷனும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்கறப்ப ஆஃபர் மாதிரி தெரியுதா இல்ல திருடனை பிடிக்கிறதுக்கான பொறி மாதிரி தெரியுதான்றத நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. இருந்தாலும் மார்ச் மாசம் 2019 வருஷம் இந்த ஒரு ஆஃபரை அந்த ஒரு ஹோட்டல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? நீங்க நம்பலாட்டி நான் இப்ப சொல்ல போற விஷயம் உண்மைதான். அதாவது உங்ககிட்ட கார் இருந்து அந்த ஒரு காரால வெர்டிகலா வானத்தை நோக்கி போக முடியும் அப்படின்னா, அந்த ஒரு காரை நீங்க 60 km/h ஸ்பீட்ல ஓட்டுனீங்க அப்படின்னா வெறும் ஒரே மணி நேரத்துல உங்களால வானத்தை அடைஞ்சிட முடியும், அதாவது ஸ்பேஸ் அடைஞ்சிட முடியும். ஆனா இது வெறும் தியரிட்டிக்கல் தான், இன்னும் பிராக்டிகலா அப்ளை பண்ணல. ஓகேவா? ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோல இருந்து நீங்க கண்டிப்பா பல விஷயங்களை புதுசா தெரிஞ்சிருப்பீங்க நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இல்லடா நல்லா தான் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தோணுனா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம போகும்போது மனிஷ் மிஸ்ட்ரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே गाइस, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாமா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. until then டாடா, bye bye, see you. see you.